ஊடக சந்திப்புக்கான காரணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையும் தனியார் காணி உரிமையாளர்கள் அரசால் ஏமாற்றப்படும் விடயம் சம்பந்தமாகவும் தான் இந்த ஊடக சந்திப்பு. நீங்கள் நேற்று இந்த காணி அளந்து இந்த மக்களுக்கு அளவீடு செய்து அதன் பின்னர் இந்த மக்களுக்கு காணி வழங்குவதாக ஒரு தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த காணி அளவீட்டுக்கு மக்கள் அங்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அங்கு விகாராதிபதியினால் பலாலி போலீஸ் நிலையத்தில் என்ட்ரி ஒன்று போடப்பட்டு அதன் பின்னர் இந்த நில அளவை நடைபெறவில்லை. நான் ஒரு விடயம் கேட்கின்றேன், என்னென்று கேட்டால், இந்த மாவட்ட செயலாளர் இதற்கான ஒழுங்கை சரியான முறையில் செய்திருக்கிறாரா என்ற ஒரு விடயத்துக்கு வர வேணும். ஏனென்று கேட்டால், இது இந்த லவ்வர்ஸ் ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அனுப்பி எந்த விடயமும் ஒரு நிர்வாக அதிகாரியால் செய்ய முடியுமா? இந்த மக்களுக்கு உரிய கடிதத்தின் மூலம் அறிவித்து அதன் அடிப்படையில் செய்யாமல் விட்டதிலிருந்தே இவர்கள் ஒரு சூட்சமமான ஒரு விடயத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றதான் உண்மையான விடயம். ஏனென்றால் இந்த காணி அளவீடு செய்ய போகிறோம் என்று சொல்லிக்க இந்த மக்கள் இதனை குழப்புவார்கள் என்று அவர்கள் 99% நம்பியிருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிர்மாறாக மக்கள் இல்லை, காணி அளந்து தங்களுக்கு காணி கிடைக்க பெற்றால் சரி என்றது மக்களின் எண்ணிக்கையும், இந்த காணி விடையை காண்டி போராடிய அரசியல்வாதிகளின் எண்ணிக்கையும் அதை எண்ணமாக அதை இருந்தது. ஆனால் எதிர்மாறாக இருந்த ஒன்று விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் சென்று இந்த என்டிஏ போட்டிருந்தார், முறைப்பாட்டை போட்டிருந்தார். ஆனால் நான் ஒரு விடயம் கேட்கின்றேன், போலீஸ் நிலையத்துக்கு சென்று விகாராதிபதி முறைப்பாடு செய்யும்போது அந்த போலீஸாருக்கு சட்டத்திட்டங்கள் தெரியுமா தெரியாதான்று. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்படி என்று கேட்டால், என்னுடைய மனைவியை காணவில்லை என்று நான் போலீஸ் நிலையத்துக்கு சென்றால் போலீஸார் கேட்பார்கள், பேர் என்ன, அவன் படம் இருக்கும்னு கேட்பார்கள். ஆனால் இந்த விகாராதிபதி முறைப்பாடு செல்ல இப்போ தன்னுடைய காணிக்கு அளவீடு செய்ய வருகணும் என்ற ரீதியை முறைப்பாடு செய்ய போகும்போது அந்த விகாராதிபதியிட்ட உன்னிட்ட உறுதி இருக்கின்றதா என்று கேட்டு உறுதி இருக்கின்ற பட்சத்தில் தான் அவர்கள் அந்த முறைப்பாட்டையை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் போலீஸார் இது ஒரு இனவாத செயற்பாடு தான். ஏனென்று கேட்டால், நீங்கள் இந்த அதாவது காணி விவகாரங்களுக்கு போலீஸ் நிலையத்தில் தீர்வு செய்ய முடியாது, அல்ல அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது. 2 பகுதியினர், அதாவது காணி பிரச்சனைக்குரியவர்கள் 2 பகுதியினரும் காணிக்கு செல்லக்கூடாதுன்றது ஒரு உத்தரவை போட வேண்டுமே ஒழிய ஒருவருக்கு சார்பாக பயணிக்க முடியாது. ஆகையால் இப்போ இந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இந்த அவசரமாக இந்த காணி அளந்து வரைபடம் எடுத்து தான் கொடுக்கணும். ஆனால் இதுவரை காலமும் இந்த 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் வரைபடம் எடுத்து காணிகள் விடுவிக்கப்பட்ட சரித்திரமே இல்லை. ஆனால் இந்த முறை தான் இந்த வரைபடம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து அமைச்சர் சந்திரசேகரம் இந்த ஏற்பாடுகளை செய்து போட்டு, அதாவது கல்யாண வீட்டுக்கு நாளை வச்சு போட்டு மாப்பிள்ளைய காணையிலேன்ற மாதிரி அமைச்சர் சந்திரசேகரம் எங்கே போனவர், அவர் வெளிநாட்டுக்கு போகிறதாக இருந்தால் இன்னொரு டேட்டை வச்சிருக்க வேண்டும். ஆகையால் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சூழ்ச்சி முறையாகத்தான் இந்த விகார காணி விடயம் என்னென்றால் காலம் தாழ்த்துவதற்கு இந்த மாதம், அதாவது பிரேசபையில் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த மாதம் வழக்கு போடுவதாக தவிசாளர் அறிவிச்சிருக்கார். உண்மையாக தவறே தவிசாளராக. ஏனென்று கேட்டால் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு 8 அல்லது 9ஆம் மாதமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஏன் இதற்கான இந்த வழக்கு போடாமல் தாமதிப்பதன் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை. விகாராதிபதியின் பக்கமாக சென்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரா என்ற ஒரு அமிச்சம் எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வழக்கு போடுவதை தாமதிக்கிறதுக்கா அல்லது இந்த மக்கள் வந்தால் இதை சாட்டிக்கொண்டு இன்னொரு 2 வருஷம் மக்கள் இந்த அளவீட்டை இடைநிறுத்தினால் இன்னொரு பக்கம் 2 வருஷம் கொண்டு செல்லலாம் என்று எண்ணப்பாடாக தெரியவில்லை. மற்றது குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு ஜீவன் போகிற மாதிரி இந்த குழந்தை பிள்ளைகளை தான் அமைச்சராக போட்டு கிடக்கு. அமைச்சருக்கு ஒரு விடயமும் தெரியாமல் செய்திருக்கார். சரி, அமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிருந்தால் ஒரு அடிக்கல் நாட்டை இத்தனை பேர் போறீங்க. இங்கே இருக்கிற மற்ற பவானந்தராஜா எம்பி அவர் தான் பலி வடக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவர்.
அவர் எங்கே? இவர்கள் எல்லாருமே அங்கே அந்த இடங்களுக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஆகையால் இப்படி பேக்காட்டான விடயத்தை நீங்கள் படம் காட்டி வந்தனீர்கள், படத்தை திருப்பி திருப்பி காட்டி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகின்றோம். மற்றது மாவட்ட செயலாளருக்கு அங்கே புத்தவியாரைக்குரிய 20 பிறப்பு காணி இருக்குது. அதுக்குள்ளே இருந்த 6 பேரை மாவட்ட செயலம் எழுப்பி வேறு இடத்துல அமர்த்தி புத்த விகாராதிபதிக்கு காணியை வழங்கிய விடயம் தெரியாது. அவர் அங்கு வந்து இந்த விடயம் சம்பந்தமாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இனிமேலாவது மாவட்ட செயலாளரை கேட்கிறது என்னென்று கேட்டால், நீங்கள் உரிய நடைமுறையின்படி, அதாவது காணி உரிமையாளர் கடிதம் மூலம் அறிவித்தல்களை வழங்கி எல்லோருடன் கதைத்து அதற்கு பிறகான ஒரு நடவடிக்கையை செய்ய வேண்டும். குழந்தை பிள்ளைத்தனமாக அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்தால், நீங்கள் 60 வயதில் பென்ஷன் எடுத்து போட்டு போயிருந்து அதற்கு பிறகு வெளியே செல்லும் போது யாருமே உங்களை கவனிக்க மாட்டார். இது அவருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் உரிய ஒரு விடயம். ஆகையால் அதை நன்கு சிந்தித்து வாழ்கிற இந்த பூமியில் ஒரு கொஞ்ச காலம் அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.